நாளைக்கு என் பசங்களுக்கும் நாளைக்கு எதனா பிரச்சனை வரப்போகுதுடாப்பா இதுல ஏதாவது. ஏன்னா என் பசங்க நான் உஷாரா தான் வளர்த்து வச்சிருக்கேன், நான் சொல்றதான் கேட்பாங்க. இருந்தாலும் எனக்கு இது பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கு. நாளைக்கு ஒரு மாதிரி ரெண்டா பிரியிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு தீய சக்தி தீய சக்தி ரெண்டா பிரிச்சிருவாங்களோ, தமிழ்நாட்டையும் ரெண்டா பிரிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு மாதிரி ஸ்கேரியா இருக்கு. இல்ல தம்பி, அந்த அளவுக்கு வந்து விட்டுற மாட்டோம். கழகமும் சரி, நம்ம தொண்டர்களா நம்மளும் சரி, அந்த அளவுக்கு விட மாட்டோம்னு நம்புறேன் நானு. ஏன்னா இங்க முக்காவாசி நம்ம எல்லாருமே வந்து படிச்சவங்க இருக்கோம், எல்லாருமே வந்து புரிஞ்சவங்களா இருக்கோம். இதுக்கு மேல வந்து நம்ம எதை எடுத்துட்டு போய் இல்ல சேர்க்கிறோம் தான் முக்கியமா படிச்சவங்க, இருக்கும். ஆக்சுவலி சென்னையில படிச்சவங்க தாங்க இந்த பண்ணிருக்காங்க. சென்னையில எவ்வளவோ படிச்சவங்க இருக்காங்க, எவ்வளவோ நாலேஜபிள். சென்னை நீங்க சவுத் சைட்ல இருக்கிறவங்க சென்னையை வந்து எப்படி தெரியுமா பாக்குறாங்க? ஒரு மினி நியூயார்க் மாதிரி பாக்குறாங்க. நான்ல சென்னையில 100 150 வருஷம் என் பாட்டா முப்பாட்டுல இருந்து சென்னை தான் நாங்க. அங்க சவுத் சைட்ல இருக்கிறவங்க நீங்க சென்னையா, ஐயோ, சென்னையில இருந்து வந்திருக்கீங்களா? நான் சொன்னேன் என்னம்மா எல்லாம் தமிழ்நாட்டுலதான் இருக்கு, இதுல என்ன நான் இங்க இருந்தேன் எல்லாம் ஒண்ணுதானம்மா அப்படின்னு நான் சொன்னாலும், நீங்க சென்னையில இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு. நாம ஏதாவது ஸ்டேட்டஸோ ஏதாவது மால் போகும்போது ஸ்டேட்டஸ் வச்சாலும், நீ என்ன எங்க இருக்கீங்க இவ்வளவு சூப்பரா போடுறீங்க அது போடுறீங்க, எல்லாம் சென்னையில தான் இருக்கு அப்படின்னு. சோ அவங்க அது பாக்குறதே வந்து பெரிய இதுவா நம்மள வந்து அப்படியே ஒரு இதுவா பாக்குறவங்க. ஆனா வச்சது அப்ப சென்னையில இருக்கிறவங்க தான். படிச்சவங்க எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குமான்னு கேட்டா இல்ல. அந்த நாலேஜ்ன்றது வேற, அந்த புரிதல்ன்றது வேற. அது அது வந்து படிச்சவங்க கிட்ட இருக்கான்றது எனக்கு இப்பவே சந்தேகமா தான் இருக்கு ப்ரொஃபசர். தேங்க்ஸ் சத்யா. ஜெரி பேசுறேங்க ஜெரி. ஏதோ ஒரு மித்திரம் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். சென்னையில இருக்கவங்க படிச்சவங்க, சென்னையில இருக்கவங்க நெய்யா இருக்கு, இதெல்லாம் யாரு? இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து இப்பெல்லாம் சிவாஜி காலத்துல சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரியாலிட்டி வேர்ல்டுக்கு வாங்க எல்லாருமே. சென்னையெல்லாம் அப்படி நினைச்சு பார்த்ததெல்லாம் வேற காலம். சென்னையெல்லாம் இப்ப கடைசியா லாஸ்டா வந்து எப்படின்னா ஃப்ளட் வரும்போது இந்த கூவத்துக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்த காலம் வந்துருச்சு. இன்னமும் நம்ம வந்து இப்பெல்லாம் அந்த பழசு அந்த ஒரு இதே பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா வந்து இப்படிதான் இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே வேலிடா இருந்துச்சு. பட் அதனால வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து எப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க நானே பார்த்திருக்கேன். சில பேர் எப்படின்னா மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டான். அவன் வந்து திமுகவில் வந்து எப்படின்னா ரொம்ப அனுபவிச்சிருக்கான். ஆனா வந்து அவன் அதை யோசிக்கவே மாட்டான். யோசிக்காம வந்து எப்படின்னா மாத்தி ஓட்ட போட்டு கேட்டா வந்து எப்படின்னா மாற்றம் சரி, வரும் ஒரே அப்படின்றான். நிமிஷம் ஒரே நிமிஷம். வாசுதேவன், உங்களோட ரெக்வஸ்ட், ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் என்னால அக்செப்ட் பண்ண முடியல. என்ன பக்குன்னு தெரியல. வந்துருச்சு எனக்கு. என்னால பார்க்க வந்துருச்சா? முடியும். ஓகே ஆமாம். ஓகே. ஓகே ஓகே எனக்கு உங்க இதே காட்டல. ஓகே ஓகே. ஓகே. பேசுங்க. சரி. இதான் இது வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து எப்படின்னா இது ஒரு அந்த சினிமா மாப்பினால ஓட்டு போட்டிருக்காங்க. மித்தபடி வந்து எப்படின்னா இதுல நிறைய கிளிச் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. சில பேர் வந்து எப்படின்னா நம்மளுதுலயே வந்து நிறைய பேர் பேசுறவங்க பார்த்தோன்னா மாற்றம்னு சொல்றாங்க. சில டைம் வந்து எப்படின்னா எந்த சைட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து இதை நம்ம ரொம்ப வந்து அனலைஸ் பண்ணலாம் வேணாம். இதுக்கு அடுத்து முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து விழுந்துட்டோம், விழுந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு போறதை பத்தி யோசிப்போம் தவிர ஏன் விழுந்தோம் எப்படி விழுந்தோம்னு யோசிக்கிட்டே இருந்தோம்னா அதே இடத்துல தான் இருப்போம். விழுந்ததுக்கான காரணத்தை எந்திரிச்சு போயிட்டு தேடுவோம். ஸோ அதனால வந்து எப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிப்போம் எல்லாருமே. நான் யாரையும் குறை சொல்லல, பட் அதனால இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து எப்படின்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது வந்து எல்லாருமே இது வந்து எப்படின்னா ரொம்ப கவலைப்பட்டீங்க. எனக்கு கவலை தான், பட் அதனால அந்த கவலையை நினைச்சிட்டே உட்காந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தடுத்த வேலையை நம்ம தான் பார்க்கணும். நம்ம வந்து எப்படின்னா எப்பயுமே ஜெயிச்சு ஜெயிச்சு மட்டும் வந்து நம்ம இந்த இடத்துல நிக்கல. நம்மளுக்கு அதிகமா பலம் கொடுத்ததே வந்து எப்படின்னா நம்மளோட தோல்விதான். ஸோ அதனால வந்து தோல்வியா ஓகே, திருப்பி நம்ம வருவோம். இதெல்லாம் வந்து எப்படின்னா போட்டிருக்காங்கல்ல, அதே கும்பிட்டுங்க சென்னை கும்பிட்டு தானே போட்டிருக்காங்க, கண்டிப்பா அனுபவிப்பாங்க. இப்ப என் தொகுதியே வந்து எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நாங்கெல்லாம் வந்து எப்படின்னா பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தோம் எங்க ஏரியாக்குள்ள வர்றதெல்லாம் அவ்வளவு கஷ்டம்னு சொல்லி. ஆனா எங்களுக்கே வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்றது, தலை குனிஞ்சு நின்று பேசுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. So வந்து பணம் பெருமை பேச வேணாம், அதுக்கு அடுத்து விட்டுட்டு இருக்கிற இதை பார்ப்போம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். நன்றி ஜெரி. அருண் பேசுறீங்களா? அதுக்கப்புறம் வாசுதேவன் பேசட்டும். வாசுதேவன் பேசுறீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக திமுக வந்து எப்போவுமே நல்லது நிறைய திட்டங்கள் செய்யுது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க. என்னன்னா அவங்க நம்ம மக்கள்கிட்ட போய் அது நம்ம தான் பண்ணோம், அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம சொல்ல மறந்துடும் ஒன்று. ஆனால் இந்த வாட்டி நிறைய பண்ணி ஏன் தோத்தோம்னா, நீங்கள் இன்னும் இதை விட அதிகமாக பண்ணியிருந்தாலும், இன்னும் 10,000 ரூபா போட்டிருந்தாலும் நம்ம தோத்துருக்கோம். ஏன்னா இந்த அது வந்து பெனிஃபிட்டாக அரசியலாக இந்த வாட்டி ஓட்டே போடல. அந்த மாதிரி போட்டிருந்தா நீங்கள் இப்போ பண்ணதுக்கே அவங்க போட்டிருக்கணும். நீங்கள் இதை விட இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம தோத்துருப்போம். அது காரணம் என்னன்னா, யாருமே அரசியல் ரீதியாக ஓட்டு போடல. என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கத்துறாங்க, அதில் நம்ம சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பிளைண்டாக போட்ட ஒரு
ஒரு சோசியல் மீடியா பேஸ்டு ஒரு அரசியல் நடந்ததுனால இங்க எந்த நல்லதுக்குமே பேக்ல போயிடுச்சு. அதனால நீங்க எந்த இது பண்ணியிருந்தா அது பண்ணியிருந்தான்றதெல்லாம் நம்ம பேசுறதே வேஸ்ட். எவ்வளவு பண்ணியிருந்தாலும் தோத்துருப்போம். அதுக்கு காரணம் அவங்க பண்ண அரசியல் வந்து வேற மாதிரி குழந்தைங்க மூலியமா சோசியல் மீடியா மூலமா இந்த மாதிரி பண்ணதுனால இவங்க அரசியல் மூலயமா யாருமே ஓட் பண்ணல. அதுதான் ஒரு பெரிய டிராபேக். ஸோ நம்ம எங்க தொலைச்சோம்னா இப்ப சோசியல் மீடியால அரசியல் ட்ரெண்டை கொண்டு போய் விட்டுட்டாங்க. நம்மளும் இப்ப அங்கிருந்து தான் பண்ணணுமே தவிர திரும்பவும் போய் நம்ம ஃபீல்டில் பண்றது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவங்க பண்ண எந்த இடத்துல போய் முடிச்சாங்களோ அந்த இடத்துல தான் நம்மளும் அரசியல் ஆரம்பிச்சு போனாதான் அவங்கள பிரேக் பண்ண முடியும். அது 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 பண்ணாம நம்ம என்னதான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் பிரதர். நேத்து வந்து அந்த 100 யூனிட் நம்ம பேசி போட்டிருந்தோம் பாத்தீங்களா, நிறைய ட்விட்டர் எல்லாம் போட்டு நிறைய சோசியல் மீடியால ஒரு மாதிரி போயிட்டே இருந்துச்சு இல்லையா. ஆமா உடனே ரிப்ளை வந்துச்சு பாத்தீங்களா. சோ ஆமா அவங்களுக்கு அது காதுக்கு டக்குன்னு போகுது. சோ எங்க அடிச்சா வலிக்குது. சோ அப்ப அடிக்கிற இடம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சது. அது இதுக்கு மேல தலைமையே நல்லா அடிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து சோசியல் மீடியா ஸ்ட்ராங் பண்ணணும். அப்பதான் வந்து ரீச் ஆகும். இன்னொன்னு அவங்க நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப விஜய் அண்ணா கூட இருக்கிற கார்னர் எந்த தமிழ்நாட்டுல மூலைக்கு உடனே ரீச் ஆகுது சோசியல் மீடியால. அந்த நெட்வொர்க்கை வந்து பிரேக் பண்ணணும். நம்ம வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டோம். நம்ம ஃபீல்டு அரசியல் நார்மல் அரசியலா பார்த்ததுனால அவங்க போற வழியை நம்ம கண்டுக்காம விட்டது ஒரு டிராபேக்கு. இப்ப அந்த வழி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த வழியில நம்ம டிராவல் பண்ணா மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும். அதை பிரேக் பண்ணணும், இல்ல அதுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கணும். இது ரெண்டும் நடந்தாதான் நம்ம பண்ற நல்லதையோ இல்ல நம்ம கொடுக்குற குரல் கூட ரீச் ஆகும். இல்லைன்னா அது அவங்க ஈஸியா அவங்க கிட்ட இருக்கிற நெட்வொர்க்கோ சோசியல் மீடியா வச்சு நம்ம என்ன கத்துனாலும் அதை மைனஸ் ஆக்குற அளவுக்கு அவங்க கிட்ட இப்ப கேப்பபிலிட்டி இருக்கு. அதுக்கு ஈக்குவலா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா அந்த அவங்களுடைய லூப்பை வந்து பிரேக் பண்ணணும். அதை டெவலப் பண்ணியே ஆகணும் நம்ம சைட்ல இருந்து. அப்பதான் இவங்க கிட்ட இருந்து ஆட்சி எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருமே சொல்ற குழந்தைகள் சொல்லிட்டாங்க ஓட்டு போட்டாங்க. திவ்யா சொன்ன மாதிரி தான், குழந்தைகள் அவங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ வந்து கடை கூட்டு போயிட்டு வந்து ஒரு 1000 ரூபா பொருள் இருக்கு, அதை நீங்க வந்து வாங்கி கொடுங்கன்னு சொன்னா முடியவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். முடியாதவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப இல்லாம அடுத்த தடவை வரும்போது வாங்கி கொடுக்குறேன்னு கூட்டு போவாங்கல்ல. அதுதான் பேரண்டிங். அதாவது தனக்கு ஒரு விஷயம் வந்து எது முடியும் எது முடியாதுன்றது குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். அதுக்காக நீங்க ஓட்டு போட்டுங்க அப்படின்றதுக்காக வந்து குழந்தைகள் மேல வந்து பழியப்பட முடியாது. உன்னோட வந்து வெளியே சொல்ல முடியல அப்படின்னா நீ அசிங்கப்படுற விஜய்க்கு ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லி நீ குழந்தை மேல பழிய போடாத ஃபர்ஸ்ட். அப்படி நீ குழந்தைய வந்து சொல்லி நீ ஓட்டு போட்டிருக்க அப்படின்னா அப்போ உன்னோட பேரண்டிங் வந்து தப்பா இருக்குன்னு அர்த்தம். நீ குழந்தை எது சொன்னாலும் செய்வ அப்படின்னா நாளைக்கு குழந்தை சொல்ல எங்க அப்பா எனக்கு பிடிக்கல ஒதுக்கி வச்சுன்னு சொல்ல ஒதுக்கி வச்சிருவியா நீ? இப்படிதான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. பாண்டே ஒண்ணு சொல்லியிருப்பான், அப்பாவை மாத்த சொன்னா மாத்திருவியா, அம்மாவை மாத்த சொன்னா மாத்திருவீங்களா, எக்ஸாக்ட்லி. குழந்தை ஸோ சொன்னா இந்த ஒரு இது அந்த மாதிரி. நிலைமைக்கு வரும்போது நீங்க ஓகே எந்த பண்ணாலும் என் குழந்தை வருத்தப்படக்கூடாது, அழகு கூடாது, தேம்பி அழகு கூடாது, சந்தோஷமா இருக்கணும், சிரிக்கணும் சிரிக்கணும். ஓகே நீ ஓட்டு போட்டு வா, நீ போ பூத்துக்குள்ள போ. விஜய் எனக்கு தான் போட்டேன்னு சொன்னா எந்த குழந்தை வந்து பார்க்கவா போகுது? ஸ்லிப் எடுத்து வரைய போற கையில் நீ இல்ல இல்ல. விஜய் ஜெயிக்கலன்னா எத்தனை குழந்தை அழுதுருக்கும்? இல்ல. அவங்க அன்னைக்கு பேசுனதோட அந்த வீரியத்தோட பேசுனதை மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. குழந்தைகள்ன்றது வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சுன்னா போயிருங்க. கிடைக்கலனாட்டும் ஓகே இன்னொரு வேற வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சோங்களேன், அது போயிடும். ஒரு லாலிபாப் கேட்டா நீங்க பெருசா ஒன்று வாங்கி கொடுக்குறீங்களா, அந்த லாலிபாப் மறந்துட்டு பெருசா நீங்க எனக்கு போதும்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிருங்க. அதான் குழந்தைங்க. குடும்பம் என்ன தெரியுங்களா, அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு கவுண்டிங் அன்னைக்கு நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். ஃப்ரெண்டோடைய பையன் 7 வயசு ஆகுது. அவன் ஃபோன் வாங்கி அவங்க அப்பா கிட்ட இருந்தது, வாசமாமா டிவிக்கு வின்னிங். 7 வயசு பையன் என்கிட்ட வந்து ஹாப்பினஸ் கொண்டாடுறான். எனக்கு அவ்வளோ ஹட்டிங்கா இருக்குது. அதை விட இன்னொரு கொடுமை, நிறைய தப்பு பண்ணிட்டோம். நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். இதே சிங்கப்பூர்ல வந்து ஒன் ஆஃப் த டிஎம்கே மினிஸ்டர், முன்னாள் மினிஸ்டருடைய பேத்தியை இங்க படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே டிவிக்கே சப்போர்ட் பண்றாங்க. அது டிவிக்கேக்கு ஓட் பண்றதுக்கு இங்க இருந்து போய் ஓட் பண்ணிட்டு வராங்க. நான் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு திமுக வீட்லயுமே இருக்குது. அவங்க இவனுக்கு அரசியல் வேணாம் ஒதுக்கி வச்சு அவங்கள வளர்த்து அவங்க ஃபுல்லா டிவிக்கேவா இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும். அதிமுக காரனும் சரி திமுக காரனும் சரி, அவங்க வளர்ந்த கட்சியில அவங்க பெனிஃபிட் ஆனது கூட அவங்க சொல்லி வளர்க்கலையான்றதுதான் வருத்தமா இருக்கு. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த மினிஸ்டருடைய பேத்தி வந்து டிவிக்கு இங்கிருந்து ஓட்டு போட்டு வருதுன்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பல நாள் தூங்காம தவிச்ச நாட்கள்லாம் இருக்குது. வலிக்குது ரொம்ப. இல்ல வசதி இது எல்லாமே அந்த கல்ட், அந்த 10 இயர்ஸா ஒரு கல்ட் கும்பல் உருவாக்கி வச்சிருந்தாங்களே. இப்போ சிங்கப்பூர் மலேசியால வந்து ஆல்ரெடி வந்து தேர் வாஸ் அ குரூப். இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு மாஃபியா வச்சு அவன் வந்து விஜய் தான் வந்து பெரிய ஆளு, விஜய் தான் வந்து ரஜினிக்கு அடுத்துன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இது.
ஸோ அந்த நரேட்டிவ்க்கு அப்புறம் தான் இது எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அதாவது ஒரு ஒரு படம் வந்து அந்த படம் தோக்குது ஜெயிக்கலாம் அவசியம் கிடையாது. அதாவது விஜய் படம் வந்துச்சா எஃப்டிஎஃப்எஸ் எத்தனை வந்து கலெக்ஷன் ஆகுது, இது எல்லாத்தையும் வந்து அந்த இளைஞர்கள் மனசுல புகுத்தி வச்சுட்டாங்க. எங்க அண்ணன் தான் முதலிடம், அவர் தான் வரணும், அவரை தாண்டி யாரும் கிடையாது. கேக்கல, கேக்குதா? எனக்கு கேட்கவே இல்ல. இல்ல எனக்கும் இல்ல கேட்கல கேட்கல ப்ரொஃபசர், கேட்கல கேட்கல ப்ரொஃபசர், நான் பேசுறது. கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர், யாருமே பேசல. கேக்குதுங்களா? ஆக்சுவலி இது ஒரு கல்ட்டு தான் இது. கண்டிப்பா ஒரு ஒரு விஷயத்த என்னன்னே யோசிக்காம ஒரு ஒரு கூட்டம் அப்படியே ஒரு ஒரு மாதிரி. இப்போ நான் இப்ப இன்னைக்கு இப்போ நான் ஏடிஎம்கே போட்டிருக்கேன், டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன். சோ எனக்கு வந்து தெரியும் நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. இப்போ நீ வந்து ஒரு திடீர்னு நீ ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி புரட்சி பண்றேன்னு சொல்லிட்டுன்னா அது வந்து புரட்சியா, அது என்னன்னு தெரியாம நீ வந்து நீ பண்ணி அது ஒரு கல்ட்டு தான் அது. ஏன்னா நீங்க எதனா கேளுங்களேன், அவங்களுக்கே தெரியாது. நீ அத பர- பண்ற விஷயத்த அவங்க கிட்ட தெளிவா கேட்டாலே அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு எனக்கு ஒருத்தவங்க எனக்கு என் கூட இருந்தவங்க வீடியோ போடுறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் என் கூட தான் படிச்சு பாட்டு பாடும் டான்ஸ் ஆடி இதெல்லாம் போடும். நான் அதெல்லாம் நான் பாக்குறது கிடையாது. சரி ஓகே லைட்ஸ் கூட போட சும்மா பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. பார்த்தா அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. இது மாதிரி அண்ணன் வந்தாருன்னா நல்லது செய்வாரு, ஆனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஆனா ஏதோ பண்ணுவாரு. நான் சொல்றேன், நீ மேக்கப் ஆர்டிஸ்ட், நீ வரணும்னாலே நீ இத்தனை மாசம் நீ கத்துட்டு வந்திருப்ப, இவ்வளவு காசு செலவு பண்ணிருப்ப, அந்த கான்டாக்ட் வந்து நீ எவ்வளவு இது பண்ணிருப்ப, அப்பதான் நீ 4 பேருக்கு போய் மேக்கப் போட முடியும், அப்போ நீ வளர முடியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுலயே. அப்போ உனக்கு எடுத்த உடனே நீ வந்து பெரிய ஆள் ஆயிடுவியா? பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிடுவியா? இல்ல, படிப்படியா தான் போவ. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கே நீ படிப்படியா போகும்போது ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. படிப்படியா நீ போய் அப்புறம் மக்கள் தானா வருவாங்க. இது வந்து புடிச்சு இழுத்து ஒரு மாதிரி மயக்கி ஒரு மாதிரி ஒரு ஒரு இதுவா பண்ணி வர வச்சிருக்கிறது வந்து ரொம்ப நாள் நிலைக்காது. அது ரொம்ப நாள் அது வந்து இருக்காது. அது மனசறிஞ்சு போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, புடிச்சு இழுத்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? சோ அது வந்து ரொம்ப நாளைக்கு போகும்னு எனக்கு வந்து மனசுல தோணல. பேசுங்க தோழர். நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சொல்லியிருக்கோம், எங்க அண்ணன் பணத்தை வச்சு எல்லாம் பண்ண போறாருன்னு ஒரு பொண்ணு பேசியிருக்கு. நீங்க கொஞ்சம் பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் அவங்க நாலேஜ் இருக்குது. அரசாங்கத்துல பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் பணத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணுவாருன்னு ஒரு பொண்ணு பேசுது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. இன்னொன்னு முக்கியம், அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு நைட்டு வரைக்குமே அவங்க மக்களுக்கு எந்த வாழ்த்து நன்றி எதுவுமே தெரிவிக்கல. அடுத்த நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து குளத்தூருக்கு போற அன்னைக்கு அவன் ஒரு நன்றி ட்விட்டர்ல போடுறான். அப்போ கூட வாய்ஸோ தமிழக மக்களுக்கோ, நான் எதிர்பாராத வெற்றியை கொடுத்த என் தமிழக மக்களுக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தை கூட அவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. அதுக்கும் மேல திருச்சி கிழக்குல வந்து ரிசைன் பண்ணி செங்கோட்டையன் ரெசிக்னேஷன் எடுத்து போய் கொடுத்துட்டான். வெற்றி பெற்றதுக்கும் அந்த மக்களுக்கு நன்றி சொல்லல. நான் இது மாதிரி அரசியல் ரீதியா இருக்கிற ரூல்ஸ்னால நான் ரிசைன் பண்றேன், மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க உங்க வெற்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு நன்றி கூட அந்த கிழக்கு மக்களுக்கு, திருச்சி கிழக்கு மக்களுக்கோ தெரிவிக்கல. அந்த அளவுக்கு அலட்சியம், அந்த அளவுக்கு அலட்சியம், தான் என்ற அலட்சியம். இதெல்லாம் அதே மாதிரி அவங்க தொண்டர்கள்லாம் வெற்றி கொண்டாட்டன்ற பேர்ல என்னென்ன பண்ணாங்கன்னு நீங்க எல்லாம் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ஒரு தலைவனா மக்கள் மேல இருக்கிற அக்கறையில் அவன் என்ன பண்ணியிருக்கணும், வெற்றி கொண்டாட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு இருக்க வேண்டாம்னு ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும். குறைந்தபட்சம் இல்ல அறிக்கையாவது விட்டுருக்கணும். வாசுதேவன், எதுவுமே அதை என்ஜாய் பண்றவரை வந்து எப்படி நீங்க ஆஹ் வந்து ஸ்டாப் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஹீஸ் என்ஜாயிங் இட், அவ்வளவுதான். எந்த அக்கறையும் இல்ல. ஆனா முதல்வர் இல்ல மனசு ரொம்ப வாசுதேவன், வலிக்குது. அது ஒரு வாரம் தூங்கி வாசுதேவன் இல்ல, அது முதல்வர் பதவி வைக்கும் போதே வந்து அதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தாருல. ஆஹ் எல்லாமே பேசும்போது நான் 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 மட்டும்தான் இருந்துச்சு. நான் இப்ப தலைவரோ இல்ல சொல் கலைஞர் அவர்களோ வந்து பேசும்போது நாம்ன்ற ஒரு சொற்றொடர் இருக்கும் நாம் தெரியுமா? அந்த கரெக்ட் நான்ன்ற வார்த்தைக்கும் நாம்ன்ற வார்த்தைக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப கரெக்ட் தனக்குத்தானே நான் தான் எல்லாமே சொல்லிருக்கோம், நமக்காக எல்லாம் நம்மளுக்காக தான் எல்லாமே சொல்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அங்கேயே அங்க முடிஞ்சிருச்சு. ஸோ இஸ் திங்கிங் இஸ் a dictator. அந்த பதவியை பேர்க்கும் போது கண்ணை மூடிட்டு 2 கையை விரிச்சுட்டு பேசும்போது நான் லிட்டரலா வந்து ஒரு அந்த ஆப்பிரிக்கன்ல ஒருத்தர் தான் தெரியுமா, அவனை மாதிரி தான் பார்த்தேன் நான்.
இன்னொன்று அவன் நடிகனா இருக்கிறதுனால அந்த வேர்ட் மாடுலேஷன் அவனுக்கு தெரியுது. அவன் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடத்தினானே தவிர ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஃபங்க்ஷன் மாதிரி அது இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பதவியேற்பையும் எடுத்து பாருங்க, அது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவன் எல்லா வார்த்தையிலும் அந்த நடிகன்ற அந்த மாடுலேஷன், அந்த வார்த்தை இப்படி பேசணும், இப்படி அதே மாதிரி தான் பேசுறான். ஒரு நார்மலா பேச வேண்டிய ஒரு தலைவன்ன்ற மரியாதை இருக்க ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது நாகரிகம் கருதி அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும், இப்ப அவர் இனிமே அவர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது யூஸ் பண்ற வார்த்தைகள் வேற இருக்கும். அந்த பொறுப்புக்கான மரியாதையை கொடுக்கணும். எதுவுமே கிடையாது. ஆனா தலைவன் முதலமைச்சர். இல்ல அவர் படிக்கும் போதே வந்து ஒரு கவர்னர் வந்து, தம்பி நீங்க வந்து படிக்க வேண்டிய பேப்பர் பார்த்துன்னு சொல்லும் போது அது அது இது வரைக்கும் எந்த முதல்வருக்கும் நடந்ததுன்னு நினைக்கிறேன் பதவியேற்பு. இல்ல ப்ரொஃபசர், நீங்க அது இன்னும் நல்லா நோட் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்கிரிப்டடோ இல்ல ஆல்ரெடி வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க, பார்த்து இதை பார்த்துதான்ப்பா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அதான் ஸ்கிரிப்டடா இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து மாடுலேஷனா பேசுவாரு. ஓகேங்களா? அதாவது அந்த எங்க ஏத்தணும், எங்க இறக்கணும், எங்க சவுண்டு கொடுத்தா எங்க வந்து கை தட்டுவோம் அப்படின்ட்டு. பட் நீங்க போயிட்டு ஒருத்தர்கிட்ட பேசணுமோ இல்ல வந்து நேரடியா திடீர்னு இப்போ அன்னைக்கு கவர்னர் கிட்ட போறாரு, கை கட்டி நிக்கிறாரு. தி பாடி லாங்குவேஜ் மேட்டர்ஸ். நீ நீ ஒரு சிஎம்ஆ போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி கான்பிடென்ட். அந்த பாடி லாங்குவேஜ் கான்பிடென்ட்டா இருக்கணும். யூ கான்ட் கீழே குனிஞ்சிட்டு எப்ப பார்த்தா தலை குனிஞ்சிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் குனிப்புற அது பண்ண முடியாது. இப்போ நேத்து பேசுன மாதிரி நேத்து மேடையில பேசுனது யாரு வேண்டாம்னு சொல்லு, நீ தாராளமா பேசிக்கோ. அது நீ சிஎம் ஆகிட்ட நீ பேசிக்கோ. பட் எல்லா இடத்துலயும் அதே மாதிரி அதே பாடி லாங்குவேஜ்ல பேசணும், அதே கான்பிடென்ட்ல பேசணும். அங்கதான் அந்த அந்த ஐரனியே இருக்கு. நீ ஒரு இடத்துல நீ வந்து பாடி லாங்குவேஜ் வந்து கான்பிடென்ட்டா பேசுற, லவுடா பேசுற, அந்த மாடுலேஷனோட பேசுறேன்னா எல்லா இடத்துலயும் அதே மாதிரி கான்பிடென்ட்டா கண்ணை பார்த்து நேரடியா பேசணும். இங்க வந்துட்டா ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் ஆல்ரெடி ஸ்கிரிப்டட்னா ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு வந்து இடிக்குது. நான் ஒண்ணு பேசிக்கிறேன், நீங்க பேசுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பேசுங்க. சுரேஷ் நீங்க பேசுங்க. தேங்க்யூ. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இவர் ஜெயிப்பாருன்றது தெரிஞ்சிருக்கு. ஈவன் டிஎம்கே சப்போர்ட்டரா இருந்தாலும் இவர் ஜெயிப்பாருன்ற பயம் இருந்திருக்கு, நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா வந்து இவனை வந்து விஜயகாந்தோடையும் கமல்ஹாசனோடையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இது ஒண்ணு. 2 வந்து என்னதான் நல்ல திட்டங்கள் போனாலும் அந்த கவுன்சிலர்ஸ் இருக்காங்கல்ல, டிஎம்கே கவுன்சிலர்ஸ், அந்த செகண்ட் லெவல் வார்ட் கவுன்சிலர்ஸ், அவங்களோட ஒரு சில அட்ராசிட்டிஸ் வந்து தட்டி கேட்கலன்றது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா அதை வந்து அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? என்னோட ஏரியாலாம் ஃபுல் ஃபிளெஜ்டு டிஎம்கே தான். 3 வாட்டி டிஎம்கே தான் ஜெயிச்சிட்டாங்க. நான் இந்த வாட்டி டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த பர்சன் வரவும் இல்லை, எங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ எனக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள எப்படி வந்து இந்த பீப்புள் போறாங்க அப்படின்னு வந்து நான் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. இவன் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இவனோட அந்த கம்ப்ளீட் சென்டென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் பேக் டு ஹிஸ் ஃபிலிம் கேரியர். ஓகே, லைக் பயமா அப்படின்னு கேட்டது வந்து அந்த வேட்டைக்காரன் படத்துல வந்து சொல்லுவான் பாத்தீங்களா, ஒரு பஞ்ச் டைலாக், அதை அப்படியே திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை தே ஹேட் தட் யூரோஃபோபியா டு கோ அண்ட் vote for him without even thinking what's happening. இது ரைட்டா ராங்கான்னு அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு he is going and people are going and voting for him and they have influenced around. என்னோட கட் ஃபீலிங் என்னன்னா, நம்ம வந்து ஒரு 4-5 இடத்துல வந்து அட்டாக் பண்ணும். இப்ப கூட பாருங்க, இந்த ஸ்பேஸ வந்து ஒரு 4-5 பேர் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எக்ஸாக்ட்லி டிவிக்கே வாரியர் லிஸ்ட்ல இருந்தே டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் person who supports DMK are losing here. இந்த தோல்விக்கு அப்புறமும் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் ஆகல. புரியுதுங்களா? அதுக்கு காரணம் ஒன்றும் நம்ம அதுல வெளியே வரல. ஆக்சுவலா இது எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ஆமா, பாதிப்பு. அதுதான். ஏன்னா அவங்க வந்து 10 times ahead-ஆ இருக்காங்க. நம்ம வந்து
கொஞ்சம் கூட இது பண்ணல. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அவங்க அல்காரிதம் ஏன் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்காதுன்னா, அந்த பாட்ஸ் அவங்களோடது. அவர் சொன்ன மாதிரி 1 ஹவர்ல அவ்வளோ மில்லியன் லைக்ஸ் போகுது. நம்மளது போடுறோம், இப்ப ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேர் பண்றாங்க, ஆனா 1000 லைக்ஸ் கூட தாண்ட மாட்டேங்குது. இல்ல அவங்க இது வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சினிமாக்காக பயன்படுத்தி அனுபவப்பட்டவங்க. அவங்க இந்த அரசியலுக்கு பண்ணல. அந்த ம் அந்த ட்ராக் அந்த ட்ரெண்டை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து அரசியலா பார்த்தோம். எடப்பாடி ஃபீல்டு அரசியல் பண்ணாரு, நம்ம ஃபீல்டு அரசியல் பண்ணோம், சீமான் ஃபீல்டு அரசியல் பண்ணாரு. நம்ம எல்லாம் களத்துல நின்று அரசியல் பண்ணோம். அவங்க வேற ஒரு இடத்துல இருந்து அரசியல் பண்ணதுனால அந்த ட்ரெண்ட் யாருமே ஜட்ஜ் பண்ண முடியல. இது இந்த இந்த ட்ரெண்ட் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகுமான்றது யாருக்குமே தெரியல. இந்த பாட்ஸ், இந்த சோசியல் மீடியாவெல்லாம் அவங்க இன்னைக்கு பண்ணது கிடையாது. 5 வருஷமா அவங்க யூடியூப் ஒரு ட்ரைலர் வந்தாலோ படத்துக்கோ அதுக்கே அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரேஞ்சுக்கு அவங்க கம்பெனி வச்சு நடத்துறான் விஜய் தனியாவே. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ம் இவ்வளவு பெரிய கம்பெனி, ஈவன் ஏடிஎம்கே டிஎம்கே ஆகட்டும், அவங்க கிட்ட ஒரு ஐடி டீமும் கிடையாது. எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட தனியாவே ஒரு ஐடி டீம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் தான் அந்த விஷயத்துல. நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நம்ம மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவன் எங்க பிடிச்சானோ அங்கதான் நம்ம இப்ப அரசியல் பண்ணோமே தவிர திரும்ப பழைய அரசியல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகாது. கரெக்ட். அப்புறம் நம்ம மெசேஜஸ் எல்லாம் நாங்க இதை அச்சீவ் பண்ணோம், அதை அச்சீவ் பண்ணோம், இந்த கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணினோம்னா ஆல்ரெடி நம்மள சோ கால்டு இன்டெலெக்சுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி தீய சக்தி தூய சக்தின்னு சொன்னாங்களோ அது மாதிரி பிராண்ட் பண்ணிட்டாங்க அவங்க. இன்னொன்னு சோ நம்மளும் வந்து அவங்க பாஷையில பேசணும். அதுதான் நம்மளும் நான் அதே சொன்னேன். அந்த அவனோட டைலாக்கே எடுத்து ஆமா இப்போ சொன்னாங்கல்ல, ஹலோ சிஎம் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள், இந்த மாதிரி சினிமா டைலாக்கா பேசிதான் நம்மளோட விஷயத்த சொல்லி 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 சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃப்ரம் த கிராஸ் ரூட்ஸ் வேர் வந்து டிஎம்கேக்கு ஓட் போடுங்கன்னு நம்ம கேன்வாஸ் பண்ணக்கூடாது. நீ யாருக்கு வேணா ஓட் போடு, ஐடியாலஜி என்ன, ஏன் ஐடியாலஜி இம்பார்ட்டன்ட், ஐடியாலஜியோட இம்பார்ட்டன்ஸை அந்த கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க நீங்க கேன்வாஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. மெயினா அந்த அட்டாக் வந்து கூஸ் பம்ப்ஸ் வர்றதா பாக்குறாங்க. அவன் பண்ற அந்த டைலாக்ஸ் டெலிவரி அவங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸா வரணும். அதே தான் இப்ப உதயநிதியும் உதயநிதி அது உங்க பிலிமோட ரிலேட் ரிலேட் பண்ணி கரெக்ட். போடுறாங்க. அதே மாதிரி இந்த பாட்டை போட்டு வைப்பு வைப்பு வைப்பானு ஐயோ நாசமா போறாங்க. எனக்கு அது தலைவலிக்குது அவங்கள பார்த்து. இந்த பெரிய விஷயம்னா நம்ம அந்த ஜிடிபி ஜிஎஸ்டிபி இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம்ல, அதை அவங்க கேட்கணும்ன்ற அந்த அந்த தாட் ப்ராசஸே இல்லை. அவங்க வந்து சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள், ஆனா இவங்க வந்து கிரிஞ்ச் ப்ரோ மேக்ஸுக்கு வந்து சேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க. லைக் ஆளுநரோட அந்த சிஎம் ஸ்வேரிங் இன்லயே வந்து ஆடியோ லான்ச் மாதிரி பேசுறாரு. உள்ளுக்குள்ள அசம்பிளில இன்னும் என்னென்ன கிரிஞ்சு பண்ண போறாங்களோ நமக்கு தெரியாது. இது ஆனா உண்மையிலே சொல்றேன், நீங்க தலைமைக்கு பாஸ் பண்றீங்களோ இல்லையோ, நான் நிறைய வாட்டி அவங்களுக்கும் நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நம்ம இந்த டேட்டா ஷீட் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. அசம்பிளிலேயே நம்ம கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸா இருந்தாதான் அவங்கள பீட் இருப்பா பண்ண முடியும். அவங்களுக்கு தேவை they don't need education, they just need ம் சமலிஃபிகேஷன். சரியா? ஆமா. அது வச்சுட்டு இருக்க வரைக்கும் வந்து எதுவும் பண்ண முடியாது. அண்ட் என்ஜாய்ஃபிகேஷன் அவ்வளோதான். அப்படிதான் போகணும். ஏன்னா வந்து நீங்கள் டேட்டா கொடுக்கறது அவசியம் கிடையாது. நீ ஜாலியாக வந்து ஏதோ ஒரு ரீல் போடுறியா, அதில் வந்து ஒரு கருத்தை சுருகுறியா, அதான் தேவை உனக்கு இப்போதைக்கு. ஓகே நெக்ஸ்ட் ம் வெங்கட். இல்ல அந்த அதுதான் நீங்க ஜிடிபி இதை காமிச்சாலுமே இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒருத்தர்கிட்ட ஜிடிபி எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் போட்டா டிஎம்கே மட்டும் பண்ணல, ஏடிஎம்கே சேர்ந்து தான் பண்றாங்க, பண்ணனாலதான் இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்குங்கிறாங்க. அதனால நீங்க டேட்டாவோட போனாலும் அது செட் ஆகுது. ரெண்டாவது நீங்க 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சப்போஸ் இந்த விஜயோட இது கண்டினியூ ஆகி 5 இயர்ஸ் கிட்ட நெருங்க, ஏன்னா இன்னைக்கு பேசுறது நாளைக்கு மக்கள் மறந்துடுவாங்க. இதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணி 5 இயர்ஸ் எலெக்ஷன் முன்னாடிக்கு இன்னும் தீவிரமாக்குனா தான் உண்டு. ஸோ ஏன்னா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி நீங்க பேசினா கேட்டுட்டு தான் இல்லை. ஸோ அவரோட அந்த ஜெகதீஷுங்கிறது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் தான் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அவர் பண்ண வேலைகள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்கா நியூஸ் போடுறது. இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏதோ கஞ்சாவை இன்னைக்கு தான் ஏதோ அதிசயமா ஒழிச்ச மாதிரி போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அஜித் ஃபேன்ஸ் தாக்கி பேசுறது, இவர் நம்பர் 1 ஆக்குனது எல்லாமே இதுதான். ஸோ அது வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இப்போ நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. மேபி இதை நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அடுத்த எலெக்ஷன் மேபி விஜய் கண்டினியூ ஆனான்னா அடுத்த எலெக்ஷன் முன்னாடி இன்னும் தீவிரமா பேசினாங்கன்னா கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்கு. அவங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க எதுவுமே ஏத்துக்கவே மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டுமே ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ அவன்கிட்ட வந்துட்டு நான் எதுவுமே பேசல. இந்த நேற்று ஏதோ அவன்கிட்ட ஒரு இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டு அவங்க மட்டும் விஜய் வந்து இப்போ சொன்னார்ல சிஎம் ஆயிட்டு கஜனா காலி ஆயிடுச்சுன்னு,
அதை வந்து அவங்க முந்தின நாளே போட்டாங்க. இப்படிதான் நம்ம தலைவர் சொல்லுவாரு. இதை நம்ம நார்மலைஸ் பண்ணி தான் ஆகணும், முட்டு கொடுத்தா ஆகணும். என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாளைக்கு 6 கேஸ் கொடுக்க முடியல, இவ்வளவு பட்ஜெட் இல்ல, நண்பா நம்பி நீங்கெல்லாம் 1000 ரூபாய் போட்டு விடுங்க, நான் ஜிபேல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுனாலும் நம்ம போட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நார்மலைஸ் பண்றாங்க. இதை அனுப்பி என் ஃப்ரெண்ட் அனுப்ப அவன் பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். ஓகேங்களா, அவங்கள அது வந்து அவங்க ஜாம்பிஸ் கூட்டா முத்தி போச்சுங்க. சரியா, வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சைட்ல இருந்து என்ன எப்படி வந்து ஸ்மார்ட்டா மூவ் பண்ணணுமோ மூவ் பண்ணி அந்த கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த எண்ணம் உண்டு. அவங்க பாத்தீங்கன்னா, அவங்க பேஜ்ல பாத்தீங்கன்னா, அவங்க ரைட்டோ தப்பான்னு பார்க்க மாட்டாங்க, எவ்வளோ லைக்ஸ் எவ்வளோ ரீபோஸ்ட் பண்றாங்கன்னு. பட் நம்ம இதுல பாத்தீங்கன்னா ரீபோஸ்டிங்கிற ஒரு இது இருந்தா தான் அது நிறைய பேர்த்த வைடரா சேரும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஜஸ்ட் லைக் பண்ற விட நீங்க ரீட்வீட்டோ இல்ல ரீபோஸ்டோ பண்ணீங்கன்னா தான் அது எல்லாத்துக்கும் போய் சேருது. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். இல்ல அன்னைக்கு ப்ரொஃபசர் அன்னைக்கு டிடிவி பேசினார் பாத்தீங்களா, தினகரன் கேட்டீங்கல்ல ஆமா எப்படி அகல்யா. பேசாரு, ஆமா. அப்படிதாங்க பண்ணணும் அரசியல் இன்னைக்கு. அதுதான் அரசியல். பட் அது ஒரு அப்படிதான் நாள் நின்னுச்சது 24 ஹவர்ஸ் அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் வந்து பதவியை தச்சதுக்கு அப்புறம் அந்த நியூஸே வெளியே வரல, பாத்தீங்களா? அதுவும் இல்ல அதுதான் சொல்றேன், அது கொண்டு எல்லாமே போற அவங்க சேனல்ஸ் வந்து இல்ல. கேட்டு மறைக்கிறாங்க. அது எல்லாமே அவங்க மறைக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. இங்க பிரச்சனையே வந்துட்டு இருக்க நியூஸை மறைச்சு அவங்க எப்படி மறைக்கிறாங்கன்னா, நீங்க இப்ப நம்ம பேசி இப்ப வந்து நீங்க ஒரு ட்வீட் போடுறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு ரீபோஸ்ட் பண்றாங்க? ஒரு 100 பேரு 200 பேரு. அது உங்களை மித்தவங்களை போய் சேராது. ஆனா அவங்க வந்து என்ன போட்ட அது வந்து விஜய் வந்து ஹைப் ஏத்துறதோ